பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேயர்கள் எல்லாருக்கும் இந்த பாஸ்கா காலத்தோட அந்த மாபெரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாஸ்கா 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. இந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும்னு வாழ்த்துக்கிறேன். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நீங்க இப்போ அமைதியா உட்கார்ந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிற ஆர்வத்துல இருக்கலாம். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்காக பேசத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களை நாங்க ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நீர் எங்களோடு பேசப் போகும் அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் நம்பிக்கையான வார்த்தைகளுக்காக உமை போற்றுகிறோம். நீர்தான் எங்களோட உன்னத அரசர். ஆமென். இந்த முழு உலகமும் அதோட கடையெல்லை வரையிலும் உள்ள அனைத்தும் உமக்கே சொந்தமான உரிமை பேரு. இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த திருப்பாடல்கள் வாசகத்தின் மைய கருத்து உமது அரசு அதிகாரத்தின் மாட்சிமையை எங்களுக்கு உணர்த்துது. இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் முழுமையாக இதை செவிமடுத்து இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற அருள் புரியும். அவர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பும், உடல் உள்ள நோய்களுக்கு குணமளிக்கும் வல்லமையையும், உமது இரக்கத்தையும் அளவற்ற கிருபையையும் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளும். அவர்கள் வாழ்வில் உள்ள கலக்கங்கள் எல்லாம் மாறி உமது அமைதி அவர்களை ஆளட்டும். சிறப்பாக இறை மக்களும் சமூகங்களும் கிறிஸ்துவே வழி என்று நம்பி அவரது உயிர்ப்பில் மகிழ்ந்திருக்க ஜெபிக்கிறோம். கலக்கமும் கவலையும் கொண்டவர்கள் கிறிஸ்துவின் வாக்குறுதியில் அமைதி காண ஜெபிக்கிறோம். நற்செய்தி பணியாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் தேடுவோர் நற்செய்தியை பறைசாற்றவும் ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். திரு அவை விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக விளங்க ஜெபிக்கிறோம். எங்களது இந்த ஊழியத்திற்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் வழியில் நடக்கவும் அவரில் அமைதியை காணவும் ஆண்டவரின் வாக்குறுதிகள் நிறைவேறுவதில் மகிழ்ச்சி அடையவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். ஆமாம், கண்டிப்பா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 13, அப்புறம் திருப்பாடல்கள் 2, அது மட்டும் இல்லாம திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களுடைய சிந்தனைகள், இந்த 4 ஆதாரங்களையும் எடுத்துக்க போறோம். அருமை. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நாம தொலைஞ்சு விட்டதாகவோ இல்ல எதிர்காலத்தை நினைச்சு பயமாகவோ உணரும் போது ஆண்டவர் எப்படி நமக்கு வெறும் வழிகாட்டியாக மட்டும் இல்லாம அவரே ஒரு நம்பிக்கையின் வழியாக மாறுகிறார் அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வையை நம்ம வழங்க போறோம். ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகத்தோட மையபருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட தொடர்புடைய ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு பயணி சுத்தமா வழி தவறிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டே வருது. இருட்டுனாலே ஒரு பயம் வந்துருமே. கண்டிப்பா. அவர்கிட்ட எந்த வரைபடமும் இல்ல, கையில இருக்கிற GPS கூட சிக்னல் காட்டல. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான மரங்கள் தான் இருக்கு. இருட்டுல மிருகங்களோட சத்தம் வேற கேட்க தொடங்குது. ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆமா, அந்த பயணிக்கும் பயமும் கலக்கமும் தொண்டையை அடைக்குது. அந்த இருண்ட சூழ்நிலையில அந்த வழியே ஒரு உள்ளூர்வாசி அவரை பாக்குறாரு. பயந்து நடுங்குற அந்த பயணியிடம், கவலைப்படாதீங்க, என்கிட்ட எந்த வரைபடமும் இல்ல, ஆனா எனக்கு இந்த காட்டோட ஒவ்வொரு அங்குலமும் நல்லா தெரியும். நானே உங்களுக்கு வழியா இருந்து உங்க கரங்களை பிடிச்சு பாதுகாப்பா ஊருக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவரை பத்திரமா அழைச்சிட்டு போனாரு. வாவ், அந்த பயணிக்கு அப்போ கிடைச்ச ஒரு நிம்மதியை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நிச்சயமா அந்த நிம்மதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்போட அடிப்படை. ஆமா, நீங்க சொன்ன அந்த ஸ்டோரியில வர்ற பயணிய போலதான் இன்னைக்கு நாமும் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில திசை தெரியாம ஒரு பெரிய கலக்கத்தோட இருக்கிறோம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான பார்வையில நம்ம அலச போகும் திருவிவிலியம் பகுதி யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத புயல்கள் வரும்போது, நம்ம கையில இருக்கிற திசை காட்டி வேலை செய்யாத போது, ஆண்டவர் இயேசுவோட வார்த்தைகள்
எப்படி நமக்கு ஒரு பலமான நங்கூரமா அமையுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் மனித உளவியல்ல மிக துல்லியமா தொடர ஒரு திருவிவிலியம் பகுதி. கரெக்ட். இதுல முதல் வசனத்திலேயே ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு. ஆமா. ஆனா இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அமைதியான நேரத்துல படிக்கும்போது மனசுக்கு இதமா இருக்கு. ஆனா கொஞ்சம் யதார்த்தமா பேசுவோமே. கண்டிப்பா, சொல்லுங்க. இப்போ நவீன உலகத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு கலக்கத்தை தர்ற செய்திகள் தான் அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போடுது, இல்லைன்னா ஒரு கொடிய நோய்க்கான மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வருது, இல்ல குடும்பத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வெடிக்குது. நிறைய பேருக்கு இதுதான் நிஜம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களை பார்த்து கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு மேம்போக்கான ஒரு வெற்று ஆறுதல் வார்த்தை போல தோணாதா? நடைமுறையில் இது எப்படி கடைபிடிக்கிறது? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. இத ஒரு சாதாரண நாள்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில சொல்லப்பட்ட ஒரு பாசிட்டிவ் சிந்தனையா நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓ, அப்போ இதுக்கு வேற ஒரு பின்னணி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த வாசகம் எந்த பின்னணியில சொல்லப்பட்டது அப்படிங்கறத நம்ம முதல்ல உற்று நோக்கணும். இது இயேசு தம் சீடர்களோடு செலவழிச்ச இறுதி இராவுணவு நேரம். அந்த அறைக்குள்ள இருந்த மன அழுத்தத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு சற்று முன்பு நடந்த நிகழ்வு. சரியா? சரியா சொன்னீங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போயிட்டான். பேதுரு தன்னை மறுதலிப்பார்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம தான் அவங்கள விட்டு பிரிய போவதாகவும் அறிவிச்சிட்டாரு. ஐயோ, அப்ப அந்த சீடர்களோட நிலைமைய நினைச்சு பாருங்க. ஆமா, கடந்த 3 வருஷமா தங்கள் வாழ்வையே இயேசுவுக்காக அர்ப்பணிச்சிருந்த அந்த சீடர்களுக்கு தங்கள் உலகமே கண்முன்னே சுக்குநூறா உடைஞ்சு போற மாதிரி ஒரு பிரமை இருந்திருக்கும். அடுத்த சில மணி நேரங்கள்ல மாபெரும் இருள் அவங்கள சூழப்போகுது. சோ அந்த மாபெரும் நெருக்கடியோட உச்சகட்டத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரா? ஆமா, அந்த உச்சகட்ட நெருக்கடியின் போதுதான் ஆண்டவர் அவங்கள பார்த்து உள்ளம் கலங்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி என்றால் என்னன்னா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்கிற உத்தரவாதத்தை அவர் தரலையா? இல்ல, அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உளவியல் நுட்பம். பிரச்சனை வராதுன்னு அவர் சொல்லவே இல்ல. பிரச்சனை வரும்போது நம்முடைய மூளை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவியை தான் தர்றாரு. ஓ, ஒரு கருவியா? ஆமா, நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு செயல்பாடு. அதாவது நீங்க ஒரு புயல்ல சிக்கிக்கும் போது உங்க கண்களை புயலோட ஆக்ரோஷத்தின் மீது வச்சா கலக்கம் அதிகரிக்கும். ஆனா உங்க கவனத்தை நங்கூரத்தின் மீது திருப்புனா வெளியே புயல் இருந்தாலும் உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கும். வாவ், அருமையான விளக்கம். இங்க நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க பயத்திலிருந்து உங்க கவனத்தை திருப்பி ஆண்டவர் மீது வைக்கிற ஒரு தீவிரமான அகச்செயல்பாடு. சூப்பர். அதாவது கலக்கத்துக்கான மருந்து பிரச்சனையை தீர்ப்பது மட்டுமல்ல, நம் பார்வையை திருப்புவதும் கூட. புயலை பார்க்காதே, நங்கூரத்தை பார். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நங்கூரத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கைக்கு என்ன உத்தரவாதம்? ஆண்டவர் என்ன சொல்லித் தராரு? இதுதான் நம்மை அடுத்த வசனங்களுக்கு கொண்டு போகுது. ஆமா, தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படின்னு சொல்றாரு. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. சொல்லுங்க. நாம ஒரு புதிய நாட்டுக்கு பயணம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர் மொழி நமக்கு தெரியாது. விடியற் காலையில விமான நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த தனிமை உணர்வு பயமாதான் இருக்கும். ஆனா அப்போ அங்க ஒருத்தர் நம்ம பேர் எழுதின பலகையை தூக்கி புடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பாடா, நமக்காக ஒரு நபர் இங்க காத்துட்டு இருக்காரு, நமக்கு தங்க இடம் தயாராக இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லா பயத்தையும் போக்கிடும் தானே? கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது போலதான் இதுவும் ஒலிக்குது. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இது நம்ம இறந்த பிறகு பரலோகத்துல கிடைக்கிற அந்த நிலை வாழ்வு பற்றி மட்டும் தானா? இன்னைக்கு இப்போ அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு, அதாவது நம்ம நேர்களுக்கு இது எப்படி பொருந்தும்? நிறைய பேரு இதை படிக்கும்போது, ஓ இது நாம இறந்த பிறகு போற சொர்க்கத்தை பற்றியது அப்படின்னு சுருக்கிடுறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க ஏதோ செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்போ ஒரே இடம்னு சொல்றது எதை குறிக்குது? நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்றது ஒரு ஆழமான உறவின் வாக்குறுதி. இதோட அடிப்படை என்னன்னா, நீங்க ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை அப்படிங்கிறது தான். தனித்து விடப்படவில்லை. இதை இன்றைய நவீன வாழ்க்கையோட எப்படி பொறுத்துறது? இப்ப எல்லாம் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, எப்பவும் கனெக்டடா தானே இருக்கும். அதுதான் ஒரு பெரிய மாய.
இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் ரொம்ப விசித்திரமானது. தொழில்நுட்பத்தால நாம எல்லாரோடும் இணைக்கப்பட்டிருக்கோம். ஆனா முன்ன போதையும் விட அதிக தனிமையில தவிக்கிறோம். ஆமா, அது ரொம்ப உணர்வுபூர்வமான உண்மை. ஒரு பெரிய குடியிருப்புல நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில வாழ்ந்தாலும் தன் உள்ளத்தை புரிஞ்சுக்க யாரும் இல்லையேங்கிற கடுமையான தனிமையில வாழ்ற பலரை நாம பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கலாம், ஆனா அது ஒரு அன்பான இல்லம் இருக்காது. ரொம்ப கரெக்ட். நிறைய நேரங்கள்ல தனிமை அப்படிங்கிறது ஆட்கள் இல்லாததால வர்றதில்ல, நம்ம புரிஞ்சுக்க ஆட்கள் இல்லாததால தான் வருது. சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட தனிமையிலும் விரக்தியிலும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாசகம் ஒரு பெரும் வெளிச்சமா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இடத்தையும் தன் இதயத்துல ஒரு அரவணைப்பையும் தயாரா வச்சிருக்காரு. இது கேட்கவே எவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஆமா, நீங்க ஒதுக்கப்படல, நீங்க அவருக்காக பிரத்யேகமா எதிர்பார்க்கப்படுறீங்க. இந்த உறவு நாம இறந்த பிறகு தொடங்குறதல்ல, இது இப்போ இந்த நிமிஷத்திலேயே தொடங்குற ஒரு ஆன்மீக உறைவிடம். ஆண்டவரோட இணைந்திருக்கிற அந்த உணர்வு தான் நமக்கான உண்மையான வீடு. வாவ், கேட்பதற்கே மிகப்பெரிய விடுதலையா இருக்கு. நாம தனிமையில இல்ல, நமக்கான இடம் ஆயத்தமா இருக்குங்கிற உணர்வு நிச்சயமா ஒரு ஆழமான அமைதியை தரும். சரி, இத ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது சீடர்கள்ல ஒருவரான தோமா குறுக்கிடுறாரு. ஆமா, தோமாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருது. ஆண்டவர், நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே தோமா உடனடியா, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்ல போனா எனக்கு தோமா மேல ஒரு தனிப்பிரியம் உண்டுங்க. ஓ, அப்படியா? மற்றவங்கெல்லாம் தோமாவை சந்தேக பேர் வழின்னு விமர்சிக்கும் போது நீங்க ஏன் அவர் மேல அவ்வளவு பிரியம் காட்டுறீங்க? ஏன்னா அவர் தான் நம்மளை போல ரொம்ப யதார்த்தமா சிந்திக்கிறாரு. ஆண்டவர் ஆன்மீகமா ஏதோ உயர்ந்த தளத்துல பேசிட்டு இருக்காரு, ஆனா தோமாவுக்கு ஒரு தெளிவான வரைபடம் தேவைப்படுது. ஒரு மேப் கேக்குறாரு. ஆமா, ஒரு ஜிபிஎஸ் போல 5 கிலோமீட்டர் நேரா போ, அப்புறம் இடதுபுறம் திரும்பு அப்படின்னு தெளிவா சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நாமும் அப்படித்தானே ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அந்த வரைபடம் வேணும். ஆண்டவரே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும், எனக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொடுங்க அப்படின்னு வரைபடத்தை தேடுறோம். தோமாவோட இந்த கேள்வியில எந்த தவறும் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. தோமாவோட இந்த நேர்மை தான் இங்க ரொம்ப ரசிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? நிறைய ஆன்மீக வட்டங்கள்ல சந்தேகப்படுறது பாவம் அப்படின்னு நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. நமக்கு சந்தேகங்கள் வந்தாலும் அதை வெளியில சொல்ல பயந்துட்டு எல்லாம் தெரிஞ்சது போல நாம நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா தோமாவோட கேள்விக்கு ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறாருன்னு பாருங்க. அவர் கோவப்படலையே, நான் இவ்ளோ ஆழமா பேசிட்டு இருக்கேன், உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு திட்டலையே. இல்லவே இல்ல. ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய நேர்மையான கேள்விகளுக்காகவோ சந்தேகங்களுக்காகவோ முகம் சுளிப்பதே இல்ல. தோமாவுக்கு இருந்த குழப்பம் மனித இயல்பு சார்ந்தது. அதாவது நம்ம மூளை வேலை செய்யற விதம். ஆமா, மனித மூளை எப்போதுமே என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற 2 கேள்விகளை சுற்றியே தான் இயங்குது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டுல எல்லாம் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம். அது மனிதர்களோட ஒரு பொதுவான குணம் தான். அது மட்டும் இல்ல, வரைபடம் இருந்தா நாம நம்ம சொந்த முயற்சியிலேயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலம் நமக்குள்ள மறைஞ்சிருக்கு. வாவ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வரைபடம் கிடைச்சிட்டா நமக்கு வழிகாட்டியோட தேவையே இருக்காது. நாம வரைபடத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். மிகச்சரி. அதனாலதான் ஆண்டவர் தோமாவுக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்கல, மாறாக அவர் தோமாவோட கவனத்தை என்ன எப்படி அப்படிங்கறதுல இருந்து யார் அப்படிங்கிற நபரை நோக்கி திருப்புறாரு. அருமை. வழி என்ன அப்படின்னு தேடுறத விட்டுட்டு வழியா இருப்பவர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க அழைக்கிறாரு. இதுதான் நம்மள இந்த வாசகத்தோட உச்சக்கட்டத்துக்கு, அதாவது 6ஆம் வசனத்துக்கு கொண்டு போகுது. உலகையே திரும்பி பார்க்க வச்ச அந்த பதில். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ஆமா, இது ஏதோ சாதாரண ஒரு வாக்கியம் இல்ல, பல 1000 வருஷமா மனிதர்களோட சிந்தனையை ஆட்டி படைக்கிற ஒரு பிரகடனம். ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு பதில். இங்க ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு வழிய காட்டுறேன் அப்படின்னும் இல்ல இதுதான் சரியான பாதை, இதுல நடந்து போங்க அப்படின்னு சொல்லல. அவர் தன்னை ஒரு வழிகாட்டி பலகையா நிலைநிறுத்தல இல்லையா? கரெக்ட். நானே வழி அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தோட முழுமையான ஆழத்தை புரிஞ்சுக்க நாம இது எழுதப்பட்ட மூல மொழியான கிரீக்கத்துல உள்ள 3 வார்த்தைகளை கொஞ்சம் அலசணும். கண்டிப்பா.
அந்த மூலமொழி வார்த்தைகள் இந்த வசனத்துக்கு எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு பாப்போம். இதுல 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. முதலாவது, வழி அப்படிங்கிறதுக்கு கிரீக்கத்துல ஹோடோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹோடோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறுமனே தார் போட்ட சாலையோ ஒரு குறிப்பிட்ட பாதையோ குறிக்காது. இது பயணிக்கப்படும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை குறிக்குது. ஒரு சுட்டிக்காட்டும் பலகை வழிய காட்டும், ஆனா நம்மோட கூட வராது. ஆனா ஆண்டவர் தாமே வழியா இருக்காரு. ஓ, தொடக்கத்துல நாம பார்த்த அந்த ஸ்டோரியில வந்த உள்ளூர்வாசிய போல. ரைட். அவர் வழிய காட்டிட்டு போகல, அவர் தன் கரங்களை பிடிச்சு அழைச்சிட்டு போனாரு. ஆண்டவர் காட்டும் வழி இதுதான். அருமை. அதாவது நம்ம கையில வரைபடம் இல்லாத போது நாம பற்றி கொள்ள வேண்டியது ஒரு வழிகாட்டியோட கரங்களை. சரி, இரண்டாவது வார்த்தை என்ன? இரண்டாவது வார்த்தை உண்மை. இதுக்கு கிரீக்கத்துல அல்லதயா அப்படின்னு பேரு. இதோட நேரடி பொருள் மறைக்கப்படாத நிஜம் அப்படிங்கிறது தான். மறைக்கப்படாத நிஜம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு உண்மை அப்படிங்கிறது ஆளுக்காள் மாறக்கூடிய ஒன்னா பார்க்கப்படுது. ஆமா, இன்றைய நவீன உலகத்துல உண்மையை ரொம்ப தளரா கையாளுறாங்க. இது ஏன் உண்மை, அது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல எது உண்மை எது பொய், ஃபேக் நியூஸ் எதுவுமே தெரியாத ஒரு மாயான உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. இந்த உலகம் பல மாயைகளை உண்மை அப்படின்னு முன் வைக்குது. நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா அதுதான் முழுமையான வாழ்க்கை. உயர்ந்த பதவி கிடைச்சிட்டா உனக்கு பிரச்சனையே இல்ல, நீ இந்த சமூகத்தோட தரத்துக்கு இல்லனா நீ தோத்துட்ட. இப்படி பல பொய்களை நம்ம மூளைக்குள்ள உலகம் திணிக்குது. ஆமா, இதனாலதான் நிறைய பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நானே அலைதா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் சொல்லும் கடவுளின் அன்பு மட்டுமே நிலையான, மாறாத, மாயைகள் இல்லாத நிஜம் அப்படின்னு சொல்றாரு. வாவ். இது நம்முடைய மூளைக்குள்ள நுழையும் உலகத்தோட பொய்களை வடிகட்டுற ஒரு கவசமா செயல்படுது. ரொம்ப ஆழமான விளக்கம். உலகம் நம்ம பார்த்து நீ உன்னுக்கும் உதவாதவன் அப்படின்னு பொய் சொல்லும் போது, இயேசுவாகிய உண்மை நம்ம பார்த்து நீ எனக்காக விலைக்கு வாங்கப்பட்டவன், உனக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யறேன் அப்படின்னு அந்த பொய்யை உடைக்கிறார். அருமை. சரி, மூணாவது வார்த்தை என்ன? மூணாவது வார்த்தை வாழ்வு. இதுக்கு கிரேக்கத்துல சோவே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோவே. ஆமா, தமிழ்ல நாம எல்லா உயிரையும் குறிக்க வாழ்வு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா கிரேக்கத்துல சாதாரண உயிரியல் வாழ்வை, அதாவது பயாலஜிக்கல் லைஃப் குறிக்க பயோஸ் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. பயோஸ்னா சாதாரணமா உயிருடன் இருக்கிறது, அதானே? ஆமா, சுவாசிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் பயோஸ். ஆனா ஆண்டவர் இங்க நானே பயோஸ் அப்படின்னு சொல்லல, நானே சோவே அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்ப சோவேன்னா என்ன? அது பயோஸ்ல இருந்து எப்படி மாறுபடுது? சோவே அப்படிங்கிறது தெய்வீகமான, குறையற்ற, முழுமையான நிலை வாழ்வு. அதாவது வெறும் மூச்சு விடுறது மட்டும் அல்ல வாழ்வு. ஒரு மருத்துவமனையில வென்டிலேட்டர்ல ஒருவரால மூச்சு விட முடியும், அது பயோஸ். ஒரு மிஷின் உதவியோட உயிர் வாழ்றது. ஆனா பூக்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டத்துல எந்த பாரமும் இல்லாம சுதந்திரமா ஓடி ஆடி மகிழ்வது சோவே. எவ்வளவு அழகான ஒப்பீடு. இன்னைக்கு பேரு உயிர் இருக்கிறாங்க, மூச்சு விடுறாங்க, வேலைக்கு போறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. அவங்க கிட்ட பயோஸ் இருக்கு, ஆனா சோவே இல்ல. அந்த உள்ளான முழுமையான உயிரோட்டமான நிலை வாழ்வு தான் ஆண்டவர் நானே அந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி தர்றாரு. ஹோடோஸ், அலதியா, சோவே. வழி, உண்மை, வாழ்வு. இந்த 3 வார்த்தைகளுமே எவ்வளவு ஆழமா நம்ம சிந்திக்க வைக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அப்படின்னு சொல்றாரே. ஆமா, இது கேட்கறதுக்கு சற்று முரண்பாடாவோ அல்லது மற்றவர்களை விலக்கி வைக்கிற ஒரு குறுகிய பார்வையாவோ சிலருக்கு தோணலாம் இல்லையா? நவீன உலகத்துல எல்லா வழிகளும் கடவுளிடமே செல்கின்றன அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து சொல்லப்படுது. அப்படி இருக்க இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பலரும் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான கேள்விதான். இது நாம ஒரு சுங்கச்சாவடி, அதாவது டோல் பூத் மனப்பான்மையோட அணுகக்கூடாது. டோல் பூத் மனப்பான்மையா அப்படின்னா? அதாவது ஏசு இங்க ஒரு சர்வாதிகாரிய போல என் வழியில மட்டும்தான் வரணும், வேற யாரையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு கதவை அடைக்கல. மாறாக இத ஒரு மருத்துவ பார்வையில பாருங்க. சரி, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கொடிய நோய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட மருந்து மட்டுமே உலகத்துல இருக்கு. மருத்துவர் உங்ககிட்ட இந்த மருந்தின் வழியான்றி உனக்கு குணம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா அது குறுகிய மனப்பான்மையா அல்லது உண்மையான ஆழமான அக்கறையா? நிச்சயமா அது அக்கறை தான். அது உண்மையை உள்ளபடி சொல்றது. நோய் குறிப்பிட்டது அப்படின்னா அதற்கான தீர்வும் குறிப்பிட்ட ஒன்னாகத்தான் இருக்கணும். மிக சரியா பிடிச்சிட்டீங்க. மனித குலத்தோட மிகப்பெரிய நோயான
பாவம், மரணம், பிரிவினை ஆகியவற்றுக்கு தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாகவும் உயிர்ப்பின் வழியாகவும் ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. வாவ், அருமையான சிந்தனை. நானே அந்த மருந்து, என் வழியாய் அன்றி அந்த முழுமையான வாழ்வை நீங்க அடைய முடியாது அப்படின்னு அவர் சொல்றது ஒரு திறந்த அழைப்பு. இது யாரையும் விலக்கி வைப்பதற்காக அல்ல, அனைவரையும் அந்த குறிப்பிட்ட உத்தரவாதமான வழியில அழைத்து நிலைவாழ்வை கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட அன்பின் உச்சக்கட்ட வார்த்தை. இன்னைக்கு நாம பல முக்கியமான காரியங்களை பார்த்துட்டோம். இயேசுவோட இறுதி இரா உணவு, நெருக்கடி, பிரச்சனைகளை கண்டு கலங்காம நம்ம பார்வையை திருப்ப வேண்டியதன் அவசியம், நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் உறைவிடம் தரும் அரவணைப்பு, தோமாவோட நேர்மையான சந்தேகம், வரைபடத்தை தேடுறதை விட வழிகாட்டியோட கையை பிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே அந்த ஹோடோஸ், அலேத்தியா மற்றும் ஜோவே அப்படின்னு மிக ஆழமா பார்த்துட்டோம். ஆமா, ஒவ்வொரு வசனமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு நல்லா உணர்ந்துகிட்டோம். கண்டிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சற்று சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையோட இருண்ட பக்கங்கள்ல நின்னுகிட்டு நீங்க இன்னும் உங்களுக்கான ஒரு வரைபடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் புரியணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருட்டுல வரைபடத்தை பார்த்து திணறிட்டு இருக்கீங்களா? அல்லது வழி எதுன்னு முழுமையா தெரிஞ்ச, வழியே உருவான அந்த வழிகாட்டியோட கரங்களை பற்றி கொண்டு பாதுகாப்பா பயணம் செய்ய தயாரா இருக்கீங்களா? இது ஒரு முக்கியமான முடிவு. ஆமா, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். சிந்திச்சு பாருங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க மே 7, 2023 ஒரு முக்கியமான சிந்தனையை பகிர்ந்திருக்காங்க. வரைபடம் இருந்தா நாம வரைபடத்தை நம்புவோம், ஆனா வரைபடம் இல்லாதப்போ வழிகாட்டியே முழுமையா நம்பி ஆகணும். ஆமா, முழு சரணாகதி தேவைப்படுதுங்க. இது நம்மளோட கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் நமக்கு அவ்வளவு பயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். துல்லியமாக சொன்னீர்கள். நம்ம கையில கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு ரொம்ப பயம் வந்துரும். இந்த இடத்துலனா திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுக்கிற அந்த எச்சரிக்கையை நாம இணைத்து பார்க்கணும். அவர் என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாரு? மனிதர்களாகிய நாம் எதிர்காலத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் போது என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை வெறும் நிகழ்காலத்திற்கு மட்டும் சுருக்கி விடுகிறோம். நிகழ்காலத்திற்கு மட்டும் சுருக்குறோமா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? திருத்தந்தை இத flattening our life into the present என்று குறிப்பிடுகிறார். அதாவது இன்றைய பிரச்சனை என்ன, இன்றைய வேலை என்ன, இன்று நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், இதை மட்டுமே நாம சுற்றி சுற்றி வருகிறோம். கொஞ்சம் இருங்க, இதுல என்ன தவறு இருக்கு? நீங்களே சொல்லுங்க, இதுல உங்களுக்கு தவறு எதுவும் தெரியலையா? நிகழ்காலத்துல கவனம் செலுத்துவது தானே இப்போதைய உளவியல் நிபுணர்கள் எல்லாரும் சொல்றாங்க. பி இன் த பிரசன்ட் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி தப்பாகும்? அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஆனா நிகழ்காலத்தை வாழ்வது வேறு, நிகழ்காலத்திற்குள் மட்டுமே வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வது வேறு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? திருத்தந்தை சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்ன என்ற அந்த பெரிய பார்வையை நாம இழந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளோட இலக்கை நாம மறந்துடக்கூடாது. ஆமா, நாம் தந்தை வீட்டை நோக்கி பயணிக்கிறோம் என்ற அந்த மாபெரும் இலக்கு இல்லாம வெறும் அன்றாட வேலைகளையே இயந்திரத்தனமாக செய்யும் போது வாழ்க்கைக்கு எந்த ஒரு உயர்ந்த அர்த்தமும் இல்லாம போய்விடுகிறது. ஓ, இப்ப புரியுது. இலக்கில்லாத பயணம் மாதிரி ஆயிடுது. அதுதான், அந்த நிலைப்பாட்டில் சின்ன சின்ன தினசரி தோல்விகள் கூட நம்மை பெரிய அளவில் மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி விடுகிறது. ஏனென்றால் நமக்கு வேறு எந்த இலக்கும் இல்லை. இதை யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேர்களே, நாம் எங்க சென்று கொண்டிருக்கிறோம்? எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம்? வாழ்வதற்கு எது உண்மையாகவே மதிப்பு மிக்கது? இந்த கேள்விகளை நாம தினமும் நமக்குள் கேட்டுக்கணும். ஆமா, காலையில எழுந்து வேலைக்கு ஓடி சம்பாதிச்சு சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தானே நம்ம வாழ்க்கை. அப்படி எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் வாழும்போதுதான் நமக்கு தேவையற்ற கவலைகளும் மன அழுத்தங்களும் வருது. ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. இதனாலதான் பிலிப்பியர் 3:20 மேற்கோள் காட்டி திருத்தந்தை சொல்றாரு, நமது உண்மையான தாய்நாடு விண்ணகத்துல தான் இருக்கிறதுன்னு. ஆமா, நமது குடியுரிமை தந்தை வீட்டில் இருக்கிறது என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப தேவை. அந்த விழிப்புணர்வு இருந்தா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல? கண்டிப்பா. அந்த விழிப்புணர்வு இருக்கும்போதுதான் நாம் சோர்வடையும் போதும், குழப்பத்தில் தவிக்கும் போதும், அடுத்தடுத்த தோல்விகளை சந்திக்கும் போதும் தந்தை வீட்டில் நமக்காக காத்திருக்கும் அந்த அன்பான அரவணைப்பை நான் நேட்டு பார்க்க முடியும். அந்த அன்பான அரவணைப்பு ஒரு பெரிய ஆறுதல். அந்த அரவணைப்பு தான் இந்த உலகத்தின் கரடுமுரடான பாதைகளில் நாம் நடப்பதற்கான ஆற்றலையே நமக்கு தருகிறது. இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா, உளவியல் ரீதியா ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. ஆனா நான் நேயர்கள் சார்பா ஒரு சவாலான கேள்வியை கேட்கிறேன். கேளுங்க, என்ன சவால் அது?
இதையெல்லாம் வெறும் கற்பனையான ஆறுதல் இல்லை, இதுதான் உண்மையான வரலாறு அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று? இயேசுவே வழி என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த வழியில் நாம் தைரியமாக பயணிக்க முடியும் என்பதற்கு வரலாற்று ரீதியான அட்டாட்சி ஏதாவது இருக்கிறதா? இல்லை இது வெறும் ஒரு ஆன்மீக தத்துவம் மட்டும்தானா? இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது வெறும் தத்துவம் அல்ல, இது வரலாறு என்பதைத்தான் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அதுல என்ன வரலாற்று சான்று இருக்கு? அந்தியோக்கியாவில் பவுல் ஆற்றுகின்ற உரை வெறும் ஆளுதல் வார்த்தைகள் அல்ல, அது நடந்த ஒரு வரலாற்று உண்மை. இப்போ இந்த வாசகத்தோட வரலாற்று பின்னணியை நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. பவுல் தன்னுடைய இறைப்பணியின் போது பிசிதியாவில் உள்ள ஆந்தியோக்கியா நகருக்கு பயணம் செய்யறாரு. சரி, அங்க ஒரு தொழுகை கூடம் இருந்துச்சு இல்லையா? ஆமா, அங்க உள்ள ஒரு தொழுகை கூடத்தில் தான் அவர் இந்த வார்த்தைகளை பேசுறாரு. அவர் யாரை பார்த்து பேசுறாரு அப்படிங்கிற அந்த பின்புலம் ரொம்ப சுவாரஸ்யமானது. கொஞ்சம் இருங்க, அவர் யாரை பார்த்து பேசுறாரு அப்படிங்கறதுல என்ன அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம் இருக்க போகுது? தொழுகை கூடம்னா பொதுவா யூதர்கள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அங்கதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. பவுல் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போது ரொம்ப தெளிவா 2 தரப்பினரை குறிப்பிடுறாரு. ஓ, 2 தரப்பினரா? யாரெல்லாம் அவங்க? அவர் சொல்றாரு, சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்பொருள் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே அப்படின்னு அழைக்கிறாரு. அப்போ ஆபிரகாமின் வழி வந்தவங்க யூதர்கள். இந்த ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர்னு யாரு? அவங்கதான் யூதர்கள் அல்லாத பிற இனத்தவர்கள். ஆனா யூதர்களோட அந்த ஏகத்துவ கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரை தேடி தொழுகை கூடத்துக்கு வந்தவங்க. அட, அப்போ யூதர்கள் அல்லாத மக்களும் அங்க இருந்து பவுலோட பேச்சை கேட்டிருக்காங்க. சரியா சொன்னீங்க. இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது என்று பவுல் சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய இறையியல் புரட்சியை ஏற்படுத்துது. எனக்கு புரியுது. அதுவரைக்கும் மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? ஆமா, அதை முற்றிலுமாக உடைத்து உலகத்தில் ஆண்டவரை தேடும் எல்லாருக்கும் இந்த மீட்பு சொந்தம் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை பவுல் அங்க நிறுவுறாரு. வாவ், அது உண்மையிலே ஒரு பெரிய திறப்பு தான். ஆனா எனக்கு இந்த 27ஆம் வசனத்தை படிக்கும்போது ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? கேளுங்க. பவுல் சொல்றாரு, எருசலேம்ல குடியிருக்கிற மக்களும் அவங்களோட தலைவர்களும் இயேசுவை யாருன்னு அறிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்? பார்க்க முரண்பாட்டா தான் தெரியும். ஆமா, அவங்க ஒன்னும் திருவிவிலியம் தெரியாத பாமரர்கள் கிடையாதே. அவங்க ஒவ்வொரு ஓய்வு நாள்லயும் அந்த இறைவாக்கினர் எழுதிய வார்த்தைகளை மனப்பாடமாக வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஆச்சே. உண்மைதான். எப்படி ஒவ்வொரு வாரமோ இறைவாக்க படிச்சுக்கிட்டே அந்த இறைவாக்கு யாரை சுட்டி காட்டுதோ அவரையே அடையாளம் காண தவற முடியும்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய குழப்பம் நியாயமானதுதான். இதை நாம உளவியல் ரீதியா அணுகணும். அதாவது செமான்டிக் சேஷியேஷன் அப்படின்னு ஒரு கருத்தாக்க இருக்கு. செமான்டிக் சாசியேஷனா அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் நம்ம மூளையிலிருந்து மறைஞ்சிரும். ஓ, அது வெறும் சத்தமாக மட்டும்தான் கேட்கும் அப்படியா? மிகச்சரி. எருசலேம் தலைவர்களுக்கும் ஏறக்கூடிய இதேதான் நடந்துச்சு. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அந்த சுருளேடுகளை எடுத்து வாசிப்பது அப்படிங்கிறது வெறும் பழக்கமாக ஒரு சடங்காக மாறிடுச்சு. அப்போ அந்த வார்த்தைகளுக்குள்ள இருந்த உயிருள்ள மெய்மைய அவங்க எழுந்துட்டாங்க. ஆமா, இது ஒரு விதமான பழக்கத்தின் குருட்டுத்தன்மைன்னு சொல்லலாம். ஓ, பழக்கம் அவங்க கண்களை மறைச்சிடுச்சுன்னு சொல்றீங்க. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு அருமையான உருவகம், அதாவது ஒரு மேப் உருவகம் தோணுது. சொல்லுங்க, கேட்போம். நம்ம கையில நம்ம போக வேண்டிய இடத்தோட வரைபடம், அதாவது மேப் இருக்குன்னு வச்சுப்போம். நாம அந்த மேப்பை ரொம்ப உற்று பார்த்துக்கிட்டே நடக்கிறோம். வழிகளை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே போறோம். ஆமா, ஆனா அந்த மேப் மேல இருக்கிற அதீத கவனத்துல நமக்கு நேர் முன்னாடி பாதையில இருக்கிற ஒரு பெரிய குழிய பார்க்காம நேரா போய் அந்த குழியில விழுந்துடுவோம். அதேதான். அவங்க திருவிவிலியம் அப்படிங்கிற மேப்பை ரொம்ப தீவிரமா பிடிச்சுக்கிட்டு அதோட உண்மையான இலக்கான அவங்களுக்கு நேர் முன்னாடி நின்ன இயேசுவ முற்றிலுமாக கோட்டை விட்டுட்டாங்க. ரொம்ப சரியான உதாரணம். வரைபடத்தை வெறித்து பார்த்து கொண்டே நிஜ பாதையை தவற விட்டவர்கள் அவர்கள். அதோட இன்னொரு முக்கியமான காரணமும் இதுல இருக்கு. அது என்ன காரணம்? அவங்க மனசுக்குள்ள வரப்போகிற மெஸ்ஸியாவை பற்றி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தவறான பிம்பம் இருந்துச்சு. ஓ, ரோமானியர்களை அடிச்சு விரட்டி விட்டு ஒரு மாபெரும் போர் வீரனாக வருவார்னு நினைச்சாங்களா? ஆமா, ஒரு அரசியல் அரசராக வந்து சிம்மாசனத்தில் அமர்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருந்துச்சு. ஆனா இயேசுவோ ரொம்ப எளிமையாக அன்பையும் இரக்கத்தையும் போதிக்கிற ஒருவரா வந்தாரு. சரியா பிடிச்சிட்டீங்க.
அவங்களுடைய அந்த முரட்டுத்தனமான எதிர்பார்ப்புக்குள்ள இயேசு பொருந்தவில்லை. அதனாலதான் அவர் செய்த பல அற்புதங்களை பார்த்தும் அவங்களை ஏத்துக்க முடியல. அந்த குருட்டுத்தன்மை வெறும் அறியாமையோட நிக்கலையே, அது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட அநீதிக்கு கொண்டு போகுதுல்ல. ஆமா, 28ஆம் வசனத்துல பவுல் அதை தோல் உரித்து காட்டுறாரு. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரண குருட்டுத்தன்மை கிடையாது. கண்டிப்பா இல்ல. பிலாத்து விசாரிச்சப்போ இயேசு எந்த தப்பும் செய்யலன்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த மத தலைவர்களோட பிடிவாதமும் அரசியல் அழுத்தமும் அங்க ஜெயிச்சது போல ஒரு தோற்றம் ஏற்படுது. குற்றமே இல்லாத ஒருவரை பிடிச்சு கொடூரமான மரண தண்டனை வாங்குறாங்க. இது மனிதர்களின் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட அநீதிக்கு துணை போகும் என்பதற்கு ஒரு பெரிய சான்று. பழக்கத்தின் குருட்டுத்தன்மை எங்கே போய் முடிகிறது என்றால் அது சிலுவையில தான் முடிகிறது. ஆமா, பவுல் இதை விவரிக்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு வரியை பதிவு செய்கிறாரு. மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். நீங்க இந்த கல்லறையில் வைத்தார்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை கவனிக்கணும். ஏன் அந்த வார்த்தையில இல்லை இருக்கு? மனித பார்வையில் கல்லறை அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி. அது ஒரு முழுமையான தோல்வியின் அடையாளம். ஆமா, எல்லாம் முடிஞ்சு விட்டது, இருள் ஜெயித்து விட்டது, ஒரு மாபெரும் அநீதி நிரந்தரமாக நிலை நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு மனித உலகம் நினைக்கிற இடம் அது. சரியா சொன்னீங்க. அந்த இடத்துலதான் எனக்கும் ஒரு விதமான பயம் வருது. ஒருவேளை உண்மையிலேயே அநீதி ஜெயிச்சிடுச்சோன்னு தோணுது. ஒரு புனிதமான உயிரை பறிச்சிட்டாங்களே. ஒரு இருட்டான நம்பிக்கையற்ற நிலை அது. மனிதர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச ஆக பெரிய ஆயுதமான மரணத்தை பயன்படுத்திட்டாங்க. ஒரு பெரிய கல்லை உருட்டி கல்லறைய மூடி சீல் வச்சிட்டாங்க. இனிமேல் எந்த வழியுமே இல்ல அப்படிங்கிற நிலை. ஆனா அங்கேதான் அந்த மிக இருண்ட புனியில தான் ஒரு மாபெரும் திருப்புமுனை நிகழ்கிறது. ஆஹா, அது என்ன திருப்புமுனை? நாம இன்று அலசும் இந்த முழு வாசகத்திலையும், சொல்ல போனா ஒட்டுமொத்த நற்செய்தியிலையும் மிக முக்கியமான ஒரு வசனம் உண்டென்றால் அது 30ஆம் வசனம் தான். ஓ, 30ஆம் வசனம். அப்படி என்ன சொல்லுது அது? ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். வாவ்! இந்த ஆனால் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒட்டுமொத்த வரலாறும் தலைகீழாக மாறிவிடுகிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் இருக்கு. மனிதர்கள் ஒருவரை அழிக்கணும்னு நினைச்சு கல்லறையில தள்ளினாங்க. ஆமா, ஆனா கடவுள் அந்த மரணத்தை முன்கூட்டியே தடுக்க நிறுத்தல. பதிலா அந்த அநீதியின் உச்சக்கட்டத்தையே, அந்த இருண்ட கல்லறையையே தன்னுடைய மாபெரும் வெற்றியின் பிறப்பிடமாக மாற்றிட்டார். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. கடவுள் அநீதியை தடுக்கவில்லை, ஆனால் அந்த அநீதியை பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய நீதியை, ஜீவனை உருவாக்கினார். மனிதர்கள் கொடுத்த மரண தீர்ப்பை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையால் ரத்து செய்தார். மிக சரியாக சொன்னீர்கள். எதிரியின் ஆயுதத்தையே ஆண்டவர் தன்னுடைய கருவியாக மாற்றிக்கொண்டார். இது மனித அதிகாரத்துக்கும் இறை அதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாட்டை நமக்கு காட்டுது இல்லையா? ஆமா, மனிதர்களால் ஒருவனை சிலுவையில் அறைய முடியும், ஆனால் இறைவனால் மட்டுமே அவனை உயிரோடு எழுத்த முடியும். மனிதனுடைய எல்லை எங்கே முடிகிறதோ அங்கேதான் ஆண்டவருடைய செயல் தொடங்குது. இது உண்மையிலே சிலிர்ப்பான விஷயம். இருள் முழுமையாக சூழ்ந்து விட்டவே என்று நினைக்கும் போதுதான் பிரகாசமான அதிகாலை பிறக்கிறது. உண்மைதான். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ இருட்டறையில சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா நடந்த ஒன்றா? நீங்க கேக்குறது புரியுது. அல்லது இது ஒரு கற்பனையான நிகழ்வா? இதை எப்படி நம்மால் உறுதியாக நம்ப முடிகிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த ஒரு வரலாற்று நிகழ்வும் உறுதியான சாட்சிகள் இன்றி முழுமையடையாது. பவுல் அதையும் மிக தெளிவாக 31ஆம் வசனத்தில் ஆவணமாக பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்றாரு? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள் தோன்றினார். அவர்கள் இப்போது சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் என்று கூறுகிறார். ஓ, அப்போ இது ஒரு மாயையோ புராணமோ கிடையாது? கண்டிப்பா கிடையாது. இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் பயணித்த, அவரோடு உண்ட பருகிய மனிதர்கள், நேரில் பார்த்த, தொட்டு உணர்ந்த ஒரு மறுக்க முடியாத நிஜம். அந்த சாட்சிகள் இப்போது எந்த பயமுமின்றே அதிகார வர்க்கத்தின் முன் பரிசாட்சி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த சாட்சிகளோட தைரியம்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேத்து வரைக்கும் பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உயிர்த்த ஆண்டவரை பார்த்த உடனே மரண பயத்தையே தூக்கி போட்டுட்டு நிக்கிறாங்க. அந்த சாட்சிகள் பட்ட பாடுகள், அவங்க கொடுத்த விலைதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த நற்செய்தியை உயிரோட்டமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ரொம்ப உண்மை. இப்போ பவுலோட வாதம் எப்படி முடியுது? பவுல் தன்னுடைய வாதத்தை எப்படி முடிக்கிறார் என்பது மிக சிறப்பானது. அவர் வெறுமனே இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்க பார்த்தோம் என்ற மட்டும் சொல்லிவிட்டு போகவில்லை. அப்போ வேற என்ன சொல்றாரு?
அவர் இந்த நிகழ்வை இஸ்ரேல் மக்களின் நீண்டகால வரலாற்றோடும் இறைவாக்குகளோடு இணைக்கிறார். ஓ, பழைய இறைவாக்குகளோட இணைக்கிறாரா? ஆமா, 33ஆம் வசனத்துல அவர் திருவிவிலியத்தின் மூல நூலிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை காட்டுறாரு. அவர் 2ஆம் திருப்பாடல் வரிகளை மேற்கோள் காட்டுகிறார். 2ஆம் திருப்பாடல் வரிகளா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் விளக்குங்க. திருப்பாடல்கள் நூலில் எத்தனையோ பாடல்கள் இருக்கும்போது பவுல் ஏன் குறிப்பாக இந்த 2ஆம் திருப்பாடலை தேர்ந்தெடுக்கணும்? இதற்கும் இயேசுவின் உயிர்ப்புக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. பண்டைய இஸ்ரேல் வரலாற்றுல இந்த 2ஆம் திருப்பாடல் என்பது ஒரு முடிசூட்டு விழாவுக்கான திருப்பாடல், அதாவது கொரோனேஷன் சாம். ஓ, அரசர்கள் சிம்மாசனத்துல ஏறும்போதா? ஆமா, ஒரு புதிய அரசன் இஸ்ரேவேலின் சிம்மாசனத்தில் ஏறும்போதோ அல்லது எதிரிகளை வீழ்த்தி வெற்றி வாகை சூடும்போதோ பாடப்படுகிற பாடல் இது. அப்போ கடவுள் அந்த அரசனை தன்னுடைய சொந்த மகனாக தத்தெடுத்துக் கொள்கிறார் என்று பொருளில் இந்த வார்த்தைகள் பாடப்படும், சரியா? மிகச்சரி. இப்போது பவுல் இதை பயன்படுத்தி என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அரசராக அவரை ஆண்டவர் முடிசூட்டும் நிகழ்வு. ஆஹா, பிரபஞ்சத்துக்கே அரசராக முடிசூட்டும் நிகழ்வு. ஆமா, கல்லறையிலிருந்து வெளியே வந்ததன் மூலம் மரணம் என்ற மிகப்பெரிய எதிரியை வீழ்த்தி அவர் மாபெரும் அரசராக சிம்மாசனத்தில் அமர்கிறார். ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கடவுள் தம் மூதாதையருக்கு அளித்த அந்த மீட்பின் வாக்குறுதியை இயேசுவை உயிர்த்தெழ செய்ததன் வழியாக இப்போது முழுமையாக நிறைவேற்றிவிட்டார். ஆமாம், மனிதர்களுடைய வாக்குறுதிகள் மீறப்படலாம், அரசியல் தலைவர்களுடைய கணக்குகள் தப்பாகலாம். ஆனால் கடவுளின் வார்த்தையும் அவருடைய வாக்குறுதியும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் பொய்க்காது என்பதை இந்த 2ஆம் திருப்பாடல் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துது. இது சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் இறையியல் உண்மை. ஆனால் இதை வெறும் சரித்திரமாக மட்டும் நாம் கடந்து சென்று விட முடியாது, இல்லையா? கண்டிப்பா முடியாது. இந்த உயிர்ப்பின் செய்தி இன்றைக்கு வாழும் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பது மிகவும் அவசியம். ஆமா, இவ்ளோ நேரம் நாம வரலாற்று பின்னணியையும் அந்த வார்த்தைகளோட ஆழமான அர்த்தங்களையும் ரொம்ப விரிவாக பார்த்தோம். இப்போ இத நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு, நம்ம நடைமுறை சிக்கல்களுக்கு எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு கொஞ்சம் பேசுவோம். நிச்சயமா பேசுவோம். நேர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. நாம பாக்குற இந்த கல்லறை அப்படிங்கிறது வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் கிடையாது. உண்மைதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல இந்த கல்லறை மாதிரியான இருண்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஆமா, சிலருடைய வாழ்க்கை ஒரு இருட்டறையில் அடைத்து வைத்து மூச்சு திணற வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அது வேலை பார்க்கிற இடத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்க மேல சுமத்தப்பட்ட முற்றிலும் பொய்யான அநியாயமான குற்றச்சாட்டாக இருக்கலாம். ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எல்லாரும் என்னையே தப்பா பேசுறாங்க அப்படின்னு நீங்க தனிமையில அழுது கொண்டிருக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா பல வருடங்களாக மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய நோயின் பிடியாக இருக்கலாம். அதுவும் இல்லையா, உங்களை மீளவே விடாத அளவுக்கு அழுத்தும் ஒரு பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள், ஏன் உங்கள் நெருங்கிய உறவினர்கள் கூட உங்களை பார்த்து அவ்வளவுதான், இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எழும்பவே முடியாது என்று ஒரு கல்லை உருட்டி உங்கள் மீது வைத்திருக்கலாம். நாம சந்திக்கிற இந்த நியாயமற்ற தீர்ப்புகளை பார்த்து நாமும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு உடைஞ்சு போயிடுறோம். அது இயல்புதான். ஆனா இந்த வாசகம் இன்னைக்கு உங்களுக்கு, குறிப்பா இத தனிமையில பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உணர்த்துற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, மனிதர்கள் உங்களை ஒருவேளை கல்லறையில் தள்ளி மூடலாம், ஆனால் அதுதான் அவங்களுடைய அதிகாரம் முடிகிற இடம். மிக அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் அந்த படுகுழியிலிருந்து உங்களை உயிரோடு எழுப்ப வல்லவர். அவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். மனிதர்களின் இறுதி தீர்ப்பு கடவுளின் இறுதி முடிவு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய அந்த தோல்வியின் இடத்தையே ஆண்டவர் வெற்றியின் தொடக்கமாக மாற்றப் போகிறார். இது மிக உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆனால் இது நம்முடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்றால் நாம அந்த எருசலேம் தலைவர்களைப் போல பழக்கத்தின் குருட்டுத்தன்மையில் வாழ்ந்துவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் சடங்குகளா ஆண்டவரை தேடக்கூடாது. திருவிவிலியத்தை வாசிப்பது என்பது ஒரு சம்பிரதாயமாக, வெறும் பழக்கமாக மாறிவிடக்கூடாது. கையில் வரைபடத்தை வைத்துக்கொண்டே குழியில் விழுந்தவர்களைப் போல நாமும் மாறிவிடக்கூடாது. சரியா சொன்னீங்க.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு சென்று ஜெபித்து விட்டு மற்ற 6 நாள்கள்ல ஆண்டவர் நம் வாழ்வில் இல்லாதது போல உலகத்தாராக நாம் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா அது உண்மையான பக்தியே கிடையாது. எப்படி பவுலும் அந்த சீடர்களும் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தங்களுடைய பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு துணிச்சலாக எழுந்து நின்று அவருக்கு சாட்சிகளாக மாறினாங்களோ, அதே போல நாமும் நம்ம வாழ்க்கையில சாட்சிகளா மாறணும். ஆமா, உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம நேர்மையான செயல்கள் மூலமா, நம்ம நிபந்தனையற்ற அன்பின் மூலமா, பிறரை மன்னிக்கிற குணத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும். நாம் இருளில் இருந்தபோது அவர் கொடுத்த விடுதலையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. நம்முடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும் ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். ஆமாம், ரொம்ப ஆழமாக நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆமா, இப்படிப்பட்ட பல உன்னதமான கருத்துக்களை நாம் விவாதித்திருக்கிறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். நேயர்களே, உங்களுக்கான நேரம் இது. உங்களை முடக்கி போட்ட மனிதர்களின் நியாயமற்ற தீர்ப்புகளை பார்த்து இன்னும் பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த இருட்டு கல்லறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க போறீங்களா? அல்லது உங்களை உயிரோடு எழுப்பும் ஆற்றல் கொண்ட கடவுளின் வாக்குறுதி மேல் உங்களின் முழு நம்பிக்கையும் வைக்கப் போகிறீர்களா? இன்னைக்கு நீங்க உங்களோட எந்த கண்ணீர் நிறைந்த சூழ்நிலையில எந்த 2ஆம் திருப்பாடல் வாக்குறுதிய உங்க சொந்த வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றணும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? சிந்தித்து பாருங்கள். நம்மளோட அறியாமைய கூட தன்னுடைய மீட்பின் கருவியாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு இருக்கு. அதுதான் கடவுளோட மாபெரும் அன்பு. இதனாலதான் இன்று வாசிக்கப்பட்ட திருப்பாடல்கள் அதிகாரம் 2 எப்படி இந்த நிகழ்வோட சரியாக பொருந்துகிறது பாருங்க. ஆமா, அதோட பல்லவி ரொம்ப ஆழமானது. திருப்பாடல்கள் புத்தகம்னாலே மனித உணர்வுகளோடு ஒரு மாபெரும் களஞ்சியம். அதுலயும் குறிப்பா இந்த 2வது திருப்பாடல் ஒரு அரச திருப்பாடல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண்டவர் எப்படி தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறாருன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. அப்போ நாம நேரா முதல் பகுதிக்குள்ள நுழைஞ்சிடலாம். வசனம் 6 இப்படி சொல்லுது: என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். அடுத்த வசனம் 7. ஆமா, வசனம் 7ல ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நவீன உலகத்துல ஒரு தலைவரை நாம ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோம். மக்களின் ஆதரவு இருந்தாதான் ஒருத்தர் தலைவரா முடியும். ஆமா, அதுதான் உலக வழக்கம். ஆனா இங்க ஆண்டவர் எந்த மனிதரோட குறுக்கீடும் இல்லாம, எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் இல்லாம நானே அரசரை திருநிலைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது ஜனநாயக முறைக்கு முரணா தெரியலாம். ஆனா இதோட மூல மொழி பின்னணிய பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ, மூல மொழியில வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, எபிரேய மொழியில மைந்தர் அல்லது மகன் அப்படிங்கறத குறிக்க பென் அப்படிங்கிற வார்த்தையும், அரசர் அப்படிங்கறது குறிக்க மெலக் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. பண்டைய இஸ்ரேல் மரபுல அரசர் அப்படிங்கிறவரு வெறும் அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஆண்டவரோட நேரடி பிரதிநிதி. அதாவது ஆண்டவரே நேரடியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர். கரெக்ட். மனிதர்கள் கொடுக்கிற அதிகாரம் எப்ப வேணாலும் பறிக்கப்படலாம். ஆனா ஆண்டவர் ஒருவரை தன்னோட மகன் அப்படின்னு சொல்லி தத்தெடுக்கும் போது அவர் தன்னோட சொந்த அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் அவருக்கு வழங்குறார். அது எவராலும் அசைக்க முடியாத அதிகாரம். ஓ, அப்போ அவர் வெறும் நிர்வாகி இல்ல, ஆண்டவரோட குடும்பத்தோட ஒரு அங்கம் போல மாறிடுறாரு. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. சரி, அது புரியுது. ஆனா இன்னொரு வார்த்தை என்ன ரொம்பவே குழப்புது. இந்த இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தை. இதுல என்ன குழப்பம்? ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கிறாரு, சரி, அது என்ன பெற்றெடுத்தேன்? அரசர் என்ன குழந்தையா? ஏற்கனவே வளர்ந்த ஒரு மனிதரை தலைவரை பார்த்து இன்று பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றதோட பின்னணி என்ன? இங்கேதான் அந்த வாசகத்தோட மிக நுட்பமான இடமே இருக்கு. தொடக்க கால திருச்சபை ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கேதான் கண்டுபிடிச்சாங்க. நாம இந்த வாசகத்தை எந்த காலத்துல வாசிக்கிறோம்னு கொஞ்சம் கவனிங்க. பாஸ்கா காலத்துல வாசிக்கிறோம். ஆமா, பாஸ்கா காலம். திருவிவிலியத்தோட புதிய ஏற்பாட்டு பின்னணியில திருத்தூதர்கள் இந்த வசனத்தை இயேசுவோட உயிர்ப்போட நேரடியா தொடர்பு படுத்தினாங்க. இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படிங்கிறது பெத்லஹேம்ல நடந்த அந்த பிறப்பை மட்டும் குறிக்கல. ஓ, அப்போ இது அவரோட உயிர்த்தெழுதலை குறிக்குதா? கண்டிப்பா. இயேசு சாவ வென்று உயிர்த்தெழுந்த அந்த உன்னதமான தருணத்தை தான் இது குறிக்குது. ஒரு புதிய படைப்போட தொடக்கம் அது. கொஞ்சம் போருங்க. உயிர்த்தெழுதல ஏன் பெற்றெடுத்தேன் அப்படின்னு ஒரு புறப்போட ஒப்பிடணும்? அது மறுவாழ்வு தானே? மிக அருமையான கேள்வி.
நம்ம பார்வையில கல்லறை அப்படிங்கிறது ஒரு இருளான ஒரு முடிவான இடம். ஆனா அத ஒரு தாயின் கருப்பையோட ஒப்பிட்டு பாருங்க. வாவ், கல்லறை ஒரு கருப்பையா? ஆமா, தாயின் கருப்பையிலிருந்து ஒரு குழந்தை எப்படி புதிய உலகத்துக்கு பிறக்குதோ அதே போல மரணம் அப்படிங்கிற இருளான கல்லறையை கிழிச்சுக்கிட்டு இயேசு ஒரு புதிய படைப்பா வெளியே வர்றாரு. அதனாலதான் மரணத்தை வென்ற அந்த நாளை இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படின்னு இறைவாக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உருவகம் இது. உண்மையிலே இது ஒரு புதிய பார்வை. சாவுங்கிறது முடிவில்ல, அது புதிய பிறப்போட ஆரம்பம். சரி, இதை இன்னைக்கு இருக்கிற நவீன கால வாழ்க்கையோட, நேர்களோட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? நீங்களே சொல்லுங்க, உங்களை சுத்தி பாருங்க. ஆமா, நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் கொடுக்கிற அங்கீகாரத்துக்காக ரொம்பவே ஏங்குறோம். சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை லைக்ஸ் கிடைக்குது, அலுவலகத்துல மேலதிகாரி என்ன சொல்றாரு, இப்படி மனிதர்கள் கொடுக்கிற புகழை தேடிதான் மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, நாம தேடுற இந்த அங்கீகாரங்கள் எல்லாமே தற்காலிகமானது. இன்னைக்கு புகழ் வாங்க, நாளைக்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆமா, வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கிற பதவி உயர்வு கூட நிரந்தரம் இல்ல. அதான் விஷயம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் நிரந்தரமானது. நவீன மனிதர்கள் இந்த தற்காலிக அங்கீகாரங்கள்ல அடையாளத்தை தேடுறதை விட, நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு அந்த அதிகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பா. அரசர் யாரு, அவருக்கு அதிகாரம் எப்படி கிடைச்சதுன்னு நாம தெளிவா பார்த்துட்டோம். இப்போ அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிற அடுத்த சுவாரஸ்யமான கேள்விக்கு நம்ம வரணும். ஆமா, அதிகாரம் கிடைச்சா அவர் என்ன செய்வாருங்கிற கேள்வி வரும். வசனம் 8 பாருங்க. நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன், பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய மைந்தருக்கு எல்லையில்லாத அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சீரியஸா மாறுது. அடுத்த வசனம் 9 IQ கொஞ்சம் கவனிங்க. இரும்பு சோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர் அப்படின்னு வருது. எனக்கு இங்க ரொம்பவே ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்? நேயர்களுக்கும் இந்த தயக்கம் வரலாம். ஒரு பக்கம் அன்பான இயேசு, பாவியையும் மன்னித்த இயேசுன்னு சொல்றோம். ஆனா இங்க இரும்பு சோலால் தாக்குவீர், கலையத்தை போல நொறுக்குவீர்னு வாசிக்கும் போது இது ரொம்ப கடுமையானதாவும் வன்மொழியாவும் தோணலையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த முரண்பாடு தோணும். ஆண்டவர் நம்மளை அடித்து நொறுக்குபவரா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா மூல எபிரேய மொழியில அந்த இரும்புச்சோல் அப்படிங்கிறதுக்கு ஷேவெட் பர்சல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஓ, ஷேவெட் பர்சலா? அப்படின்னா இது ஒரு சர்வாதிகாரி மக்களை அடிக்கிற தடி கிடையாது, மாறா இது ஒரு மேய்ப்பனோட தடியை குறிக்குது. ஒரு நிமிஷம், மேய்ப்பனோட தடியா? அதற்கும் இரும்புக்கும் என்ன சம்பந்தம்? மேய்ப்பன் தடினாலே மரத்துல செஞ்சது, வளைஞ்சிருக்குமே, அதுதானே? ஆமா, மரத்துல தான் செஞ்சிருக்கோம். ஆனா பண்டைய இஸ்ரேல் காலத்துல நல்ல மேய்ப்பர்கள் அந்த மரத்தடியோட முனையில இரும்பு பொருத்தி வச்சிருப்பாங்க. அது எதுக்காக? பாலைவன பகுதிகளில் ஓனாயோ சிங்கமோ ஆடுகளை தாக்க வரும்போது வெறும் மரத்தடியால அடிச்சா அந்த விலங்குகள் ஓடாது. அதனாலதான் அந்த இரும்பு முனை கொண்ட கோலால விலங்குகளை தாக்குவாங்க. ஆக இது மக்களை அழிக்கிற கோல் இல்ல, மக்களை பாதுகாக்கிற கோல். ஆஹா, இது முற்றிலும் புதிய ஒரு பார்வையா இருக்கே. ஏன் ஆடுகளை தொடாதே அப்படின்னு தீமையை விரட்டுற கோல் அது. அப்படி என்றால் அந்த குயவன் கலையத்தை போல நுறுக்குதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதுவும் மக்களை அழிப்பதை குறிக்கலையா? இல்லவே இல்ல. இது ஒரு ஆழமான உருவகமா பார்க்கணும். ஒரு குயவன் களிமண்ணை கொண்டு பானை வணைகிறான்னு வைங்க, அதுல ஒரு விரிசல் விழுந்துடுது, இல்ல கோணலா வந்துடுது. இப்ப அந்த குயவன் அந்த கோணலான பானைய அப்படியே நெருப்புல சுடுவானா? இல்ல, அப்படியே சுட்டா அந்த பானையில தண்ணி ஊத்த முடியாது, அது வேஸ்ட் தானே. சரியா சொன்னீங்க. அவன் அதை அப்படியே சுடமாட்டான். அந்த ஈர களிமண்ணை அப்படியே தட்டி உடைப்பான், மறுபடியும் முழுமையா பிசைஞ்சி ஒரு புது அழகான கலையமா உருவாக்குவான் இல்லையா? ஆமா, அது போலத்தான் இதுவும். ஆண்டவர் நம்மளை அழிக்கிறதுக்காக உடைக்கல. நம்ம சமூகத்துல வேரூன்றி இருக்கிற அநீதி, அப்புறம் நம்ம இதயத்துல மறைஞ்சிருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், அகந்தை, சுயநலம், இதெல்லாத்தையும் அவர் உடைத்தெறிகிறாரு. ஓ, அப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய பெரிய இழப்புகள், சில உறவுகளின் முறிவுகள், இதெல்லாமே ஆண்டவர் நம்ம பானைய உடைக்கிற தருணங்கள்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன காவஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மன அழுத்தத்துல இருக்கோம், அடிமைத்தனங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம், நமக்கே தீங்கு விளைவிக்கிற உறவுகள்ல மாட்டி தவிக்கிறோம். இவையெல்லாம் தான் அந்த பழுதடைந்த கலையங்கள்.
ஆமா, நாம அந்த பழுதடைந்த கலையத்தையே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இது எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த பழுதடைந்த கலையங்களை உடைச்சு சிதறடிக்கிறாரு. ஆமா, அவரு உடைச்சு நம்மள புதிய கலையங்களா வணைய அனுமதிக்கணும். சில நேரங்கள்ல இது ரொம்ப வலிய தரலாம். ஆண்டவரே, ஏன் என் வாழ்வுல இத்தனை சோதனைகள்னு நம்ம அழலாம். ஆனா அந்த நொறுக்கப்படுதலோட முடிவு அழிவு இல்ல, அது ஒரு புதிய உருவாக்கத்தோட ஆரம்பம். ரொம்ப அழகா தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த விளக்கத்துக்கு பிறகு அந்த இரும்பு கோளையோ உடைந்த பானையையோ பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல. அதுதான் ஆண்டவரோட அன்பு. சரி, அரசர் நம்மளை எப்படி காப்பாத்துறாரு, நம்ம குறைகளை எப்படி உடைச்சு வணைகிறாருன்னு பார்த்துட்டோம். இப்போ இறுதி எச்சரிக்கையை நோக்கி நம்ம நகரணும். ஆமா, வசனம் 10 மற்றும் 11. வசனம் 10ல மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அடுத்து வசனம் 11ல அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள்னு இருக்கு. இங்கேயும் எனக்கு ஒரு கேள்வி முளைக்குது. கேளுங்க. நடுநடுங்குங்கள், அதே நேரம் அகமகிழுங்கள், இது எப்படி சாத்தியம்? ஒருவரை பார்த்து பயந்து நடுங்கிறதும் அதே நேரம் சந்தோஷப்படுறதும் முரண்பட்ட உணர்வுகள் இல்லையா? மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரி தான் தெரியும். மனிதர்களை பார்த்து பயப்படும் போது அங்க மகிழ்ச்சி இருக்காது. ஆனா ஆண்டவரோட ஆன்மீக உறவுல இது ரெண்டும் இணைந்துதான் பயணிக்குது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. இது சரியானு நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, கேப்போம். 1000 அடி அதல பார்த்தாலும் நமக்கு கீழே விழுந்துடுவோமோன்னு ஒரு பயம், ஒரு நடுக்கம் தொத்திக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அங்கிருந்து அந்த இயற்கையோட அழக பார்க்கும்போது, மேக கூட்டங்களை பார்க்கும்போது ஒரு மாபெரும் பிரமிப்பு, ஒரு மகிழ்ச்சி நமக்குள் ஏற்படுமே. அந்த பயமும் பிரமிப்பும் கலந்த உணர்வு, அது போலவா இது? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு சிறப்பான உதாரணம். இங்க சொல்ற அச்சம் அப்படிங்கிறது பயம் கிடையாது, இது பயபக்தி. ஓ, ரெவரன்ஸ். ஆமா, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோட வல்லமைக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் நிற்கும் போது ஏற்படுற பிரமிப்பு தான் இந்த நடுக்கம். ஒரு தூசிய போன்ற நான் எங்கே, ஆண்டவர் எங்கேன்ற உணர்வு. ஆனா அதே வேளையில இவ்ளோ பெரிய ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரேன்னு நினைக்கும் போது அந்த அகமகிழ்ச்சியும் வருது. 100% உண்மை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நானே எல்லாத்தையும் சாதிச்சேங்கிற ஈகோ தான் மனிதர்கள் மத்தியில அதிகமா இருக்கு. சுயகர்வம் தான் பெருகி கிடக்குது. ஆமா. ஆனா எவ்வளவு பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு ஆண்டவர் முன்னாடி பணிவோடு இருக்கிறது தான் உண்மையான விவேகம். ஆமா, எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறது ஒரு மாய. ஆண்டவரோட அன்பான வழிநடத்தலுக்கு கட்டுப்படுறது தான் பாதுகாப்பானது. ஆண்டவர் முன்னாடி அகந்தை இல்லாம நிக்கும் போது அந்த நிலைவாழ்வு அப்படிங்கிற மாபெரும் உரிமை சொத்து நமக்கு கிடைக்குது. ஆமா, நாம ஆண்டவனை விட்டு விலகி செல்லும் போதுதான் நம்ம வாழ்க்கை பழுதடைந்த கலயம் போல ஆயிடுது. அவர் முன்னாடி பணிவோடு நிற்கும் போது அவர் நம்மள புதிய படைப்பா மாத்துறாரு. நாம ஒவ்வொருவரும் நம்ம சொந்த வாழ்க்கையில நாமே அரசரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? நம்மோட சின்னஞ்சிறு சியோன் மலையை நாமே ஆளணும்னு நினைக்கிறோம். எல்லாம் ஏன் இஷ்டப்படி நடக்கணும்னு அடம் பிடிக்கிறோம். ஆமா, அப்படி அடம் பிடிக்கும் போதுதான் மன அழுத்தமும் வேதனையும் மிஞ்சுது. உண்மையான அமைதி எப்போ கிடைக்கும் தெரியுமா? அந்த இரும்பு சோலை கொண்ட உண்மையான மைந்தர்கிட்ட நம்மோட உடைஞ்ச கலையங்களை முழுமையா ஒப்படைச்சு, ஆண்டவரே நீரே என்ன ஆளும் அப்படின்னு சொல்லும்போதுதான். இத பத்தி இன்னைக்கு முழுவதும் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய எந்த பழுதடைந்த கலையத்தை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்படைக்க போறீங்க? இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்ததே அவர் உண்மையாகவே இறைவனின் மகன் என்பதற்கும், அவரே நம் நிலைவாழ்வுக்கான உண்மையான உறுதியான வழி என்பதற்கும் முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சி. எவ்வளவு ஒரு அற்புதமான முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் துறைந்து போன நமக்கு வழிகாட்டும் தந்தை, மறுபக்கம் சாவையே வென்று நமக்கு நிலைவாழ்வை கொடுக்கும் மகன். இது ஒரு அருமையான பார்வை. நாம முன்னாடி பேசின அந்த கூகுள் மேப் உவமைக்கு திரும்ப வருவோம். நமக்கு மொத்த வரைபடமும் தெரியலையேன்னு நம்ம பயப்படுறோம். ஆனா பயப்பட தேவையில்லை. அதுதான் அந்த பாதையோட முடிவுல இருக்கிறத மரணம் அல்ல, மாறாக நிலைவாழ்வு அப்படிங்கிற மாபெரும் சத்தியத்தை இந்த உயிர்ப்பின் சான்று நமக்கு உறுதிப்படுத்துது. ஆமாம், இந்த உயிர்ப்பு என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எருசலேமில் நடந்த ஒரு பழைய வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. அது இன்னைக்கும் நடக்குதா? கண்டிப்பா. இது இன்றும் இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனுள்ள ஆற்றல். நீங்கள் இன்று சந்திக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வேலையாக இருக்கலாம், குடும்ப சிக்கலாக இருக்கலாம், அல்லது உங்களின் மனப்போராட்டமாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, இந்த உயிர்ப்பின் வல்லமைதான் அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை உங்களுக்கு தரப்போகிறது. நேயர்களே, நாம இந்த ஆழமான உரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
எல்லாவற்றையும் அலசிய பிறகு உங்க முன்னாடி ஒரு நேரடியான சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா எல்லாரும் இதை சிந்தித்து பார்க்கணும். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த நாளை கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களின் அன்றாட பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு திருத்தந்தை சொன்னது போல வாழ்க்கையை வெறும் நிகழ்காலத்திற்கு மட்டுமே சுருக்கி என் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களா? அல்லது இன்னொரு வழியும் இருக்கே. ஆமா, அல்லது உங்களை ஒருபோதும் கைவிடாத, உங்களுக்காக தந்தை வீட்டில் ஒரு நிரந்தரமான இடத்தை தயார் செய்யும் ஆண்டவர் இயேசுவின் கைகளை அந்த இருட்டிலும் இறுக பிடித்துக் கொண்டு அவர் காட்டும் வழியில் தைரியமாக நடக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாமும் உயிர்த்த இயேசுவின் கையை பிடிக்கும்போது நம்முடைய கலக்கங்களும் கவலைகளும் அர்த்தமற்றதாகிவிடும். அது ஒரு பெரிய விடுதலை தானே? ஆமா, உயிர்ப்பின் சாட்சிகளாகிய நாமும் எந்த ஒரு பயத்தையோ மனக்கலக்கத்தையோ ஒரு சுமையாக சுமந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அவற்றை இன்றே தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் மீதும் அவர் நமக்காக உயிர்த்தெழச் செய்த இயேசு மீதும் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படணும். ஆமா, அந்த ஆழமான நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாம் மிகுந்த மன அமைதியோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த அருமையான ஆழமான சிந்தனையோடு நாம நிறைவாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைய திருப்பாடல்கள் வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய ஆழமான உண்மைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களின் சொந்த பலத்தை நம்பி வாழும் அகந்தையை விட்டுவிட்டு உமது அன்பான பாதுகாப்பான அதிகாரத்திற்குள் வர எங்களுக்கு அருள் தாரும். நீர் உமது இருப்புக்கோளால் எங்களை வழிநடத்தி ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து எங்களின் தீய பழக்கங்களை விரிசல் விட்ட அகந்தையை உடைத்து எங்களை புதிய கலயங்களாக உருமாற்ற வேண்டுமென்று கெஞ்சுகிறோம். உமது அச்சத்திலும் மகிழ்ச்சியிலும் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினே. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். சொத்தாக்குவேன்.
பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தரென்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்கள். அவர் முன் மகிழுங்கள். நீரே என் மைந்தரென்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தரென்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.